வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கைக்கு இப்போதிருந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தீவிர மழைப்பொழிவை இலங்கை சந்திக்க இருக்கிறது. பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, திருகோணமலை, மேலும் கிளிநொச்சி, தலைமன்னார், மேலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் தீவிர மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலும் ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரை தீவிர மழைப்பொழிவு. அதிலும் ஜனவரி 9 மாலை தொடங்கி இரவு ஜனவரி 10ஆம் தேதி வரை ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு அதிகபட்சம் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் 30 முதல் 40 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிக்கு 3 சென்டிமீட்டர் மழை முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனால் வடக்கே செல்லும் பொழுது, நிகழ்வு தரையேறி வடக்கு செல்லும் பொழுது யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சிக்கெல்லாம் மணிக்கு 5 சென்டிமீட்டர் முதல் 7 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இரவு முதல் அதிக மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி மாலை தொடங்கும் மழை ஜனவரி 10ஆம் தேதி மதியம் வரை ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கன முதல் மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. இலங்கைக்கு தரை மீது ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மேற்காக முன்னேறி வந்து திருகோணமலைக்கு தெற்கு பகுதி ஜனவரி 9ஆம் தேதி மட்டக்களப்பில் தரையேறி வடமேற்காக பயணித்து வவுனியா, அனுராதபுரம் வரை முன்னேறி சென்று மீண்டும் தென்மேற்காக புத்தளம் வழியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் மழைப்பொழிவு இலங்கையில் படிப்படியாக மழை ஜனவரி 8ஆம் தேதி மாலையிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிக்கிழமை ஜனவரி 8ஆம் தேதி காலையிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இன்று ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் திருகோணமலை தெற்கு பகுதி, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களாம் லேசான மிதமான மழை. அதே வேளையில் கண்டி, நுவரேலியா இந்த இடங்களுக்கான மிதமான சற்றுக்கான மழை. அதே வேளையில் அம்மந்தோட்டை, ஹாலி, மாத்தறை, ரத்னபுரி இந்த இடங்களாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 8ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மட்டக்களப்பு, அம்பாறை, பராமா இந்த இடங்களில் லேசான மழை பெய்ய தொடங்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். கனமழையாக இரவு நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. படிப்படியாக வட மாகாணங்களுக்கும் மாலைக்கு பிறகு மழை தொடங்கும். யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடத்துல மாலைக்கு பிறகு இரவு நேரங்களில் மழை தொடங்கும். பரவலாகவே நாளை கண்டிக்கு கிழக்குள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழையாக கிடைக்க இருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி மேற்கு பகுதி, ஹாலி, அம்மந்தோட்டை மேற்கு பகுதி, மாத்தறை இந்த இடங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் குறைவான மழை கிடைக்கும். மற்ற இடங்களுக்கு பாதிக்கும் மழை. ஜனவரி 9ஆம் தேதி பெரும்பாலும் கண்டி கிழக்குள்ள மாகாணங்கள், கண்டிக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களும் கன முதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் பதிலை சுற்று வட்டாரங்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதி மதிய நேரங்களில் மிக கனமழை அதீத 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பதிலை சுற்று வட்டாரங்கள் ஜனவரி 9ஆம் தேதி மற்ற இடங்களுக்கு கனமழை மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை மாலை நேரங்களில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை இந்த இடங்களாம் அதீத மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி இரவு நேரங்களில் படிப்படியாக முல்லைத்தீவு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, தலைமன்னார், கிளிநொச்சி இந்த இடங்களாம் மிக கனமழை முதல் இரவு நேரங்களில் அதீத கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதியும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத மழைப்பொழிவு கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு மிக கனமழையாக மாற இருக்கிறது. அதேபோல் ஜனவரி 10ஆம் தேதியும்
கிழக்கு மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேபோல் கண்டி, நுவரெலியா, பதுளை, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி 10 ஜனவரி 11 கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்கள் மிக கனமழை. பெரும்பாலும் வவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். ஆனால் ஜனவரி 9 மாலையில் தொடங்கும் மழை ஜனவரி 10 மதியத்துக்குள் அதிகபட்சம் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு 50 சென்டிமீட்டர் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு மேல்தான் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னால் அதீத மழை கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் மேலும் தம்புள்ளை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஜனவரி 9 ஜனவரி 8 இரவு தொடங்கும் மழை ஜனவரி 9, 10 இரவு வரை கன முதல் மிக கனமழை. ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் அதிக கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாதிக்கும் கூடுதலான மழைப்பொழிவு என்பது யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார் வடக்கு பகுதி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மற்ற மாகாணங்களை ஒப்பிடும்போது கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 11 வட மாகாணங்களுக்கு மழை கிடைத்தால் ஜனவரி 12 நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. அப்போது கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி, ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை, மாத்திரை இந்த இடங்களுக்கு மழை கிடைக்கும். ஆனால் இதில் குறைவான மழை என்பது பெரும்பாலும் இந்த இடங்களுக்கு மட்டுமே குறைவான, அதாவது தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே குறைவான மழைப்பொழிவு. மற்ற மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு, கண்டிக்கு கிழக்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு, அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு என்பது வவுனியா சுற்று வட்டாரங்கள், அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு என்பது முல்லைத்தீவு, அதாவது அம்பாறை தொடங்கி யாழ்ப்பாணம் வரை உள்ள கடலோர மாகாணங்கள், கிளிநொச்சி, தலைமன்னார் இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு, அதீத கனமழை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில். ஜனவரி 12, 13 தேதியில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். ஜனவரி 14 படிப்படியாக மழை முற்றிலுமாக விலக வாய்ப்பது. தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 15 பொங்கல் அன்று எங்குமே மழை பெரியதாக இருக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு தெற்கு மாகாணங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 16, 17 தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் குளிர் இருக்கும். ஆனால் ஜனவரி 15 பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது, காற்று சுழற்சி. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் ஜனவரி 15 பிறகு இலங்கையில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஜனவரி 8 தொடங்கும் மழை ஜனவரி 14 வரை மழை இருக்கிறது. ஆனால் ஜனவரி 13 வரை பரவலாகவும், ஜனவரி 14 தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும். அதில் ஜனவரி 8 நள்ளிரவு முதல் ஜனவரி 10 நள்ளிரவு வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை இலங்கை சந்திக்க இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடு காற்றோடு மழை இருக்கும். தரைக்காற்று வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. இதனால் மழை பெய்யும் பொழுது காற்றும் இருக்கும் என்பதால் மழை சாய்வாக மழை பெய்து கொண்டிருக்கும், கடுமையான மழைப்பொழிவாக. இதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். காற்றும் இருக்கும், மழை இருக்கும் என்பதால் உங்களுக்கு பாதிக்கும் நாட்களாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரி கடலிலும் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் உங்களுக்கு மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.